அவர் எப்படின்னா ஒரு மேஜர் ஸ்கேல் ஆரம்பிப்பார், டக்குன்னு ஒரு மைனர் நோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சாதாரணமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தெய்வதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இல்லை ஒரு சின்ன நீயை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், பிரதிமத்தியமத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்தரகாந்தாரத்துலேருந்து திடீர்னு சாதாரண காந்தாரம் மைனர் தேர்டுக்கு போவார், இல்லை 6th ஸ்கேல் டிகிரி ஒன்று வைப்பார் அங்கே தெய்வதத்தை. ஒரு இன்டர்வெல்லை வந்து ட்ரைட்டானிக்காக பண்ணுவார். அந்த மாதிரி மாறிண்டே வரும். இந்த காலம்ங்கிறது என்ன சார்? ட்ரெண்டிங், ட்ரெண்ட். வாட் இஸ் a trend? A trend is something that people replicate and create some patterns with. And people, when you give quality things to people, they will replicate quality things. That is what Ilayaraja sir has been doing for many years. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா. சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்கா. சமீபத்தில் இளையராஜா சார் பார்த்தீங்களா? சமீபத்தில் பார்க்கல சார். been a while, it's been many months, but it's been a few months. உங்களுக்கு பழக்கம் இல்லை இளையராஜாவோட? நான் ஒவ்வொரு தடவை மீட் பண்ணியிருக்கேன் சார். அதான் அவர் வேலியன்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மீட் பண்ணேன். அவரோட சிம்பனி கேட்டிங்களா? கேட்கல. பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சார். இட்ஸ் எக்ஸ்ட்ராடனரி. வேலியன்ட், அது பேரே வேலியன்ட்னு வச்சிருக்காரு. பிகாஸ் he is valiant, you know, brave. Beautiful. இளையராஜாவோட பர்த்டே வந்து June 2 வருது. ஓகே, ஆக்சுவலி June 3, ஆனா 2 அவர் கொண்டாடுறாரு. ஆமா, அது மணிரத்னம் சார் பர்த்டேயும் June 2. அப்படியே? ஆமா, they share birthday. இந்த நேரத்தில் இளையராஜா பத்தி உங்களுடைய நினைவுகள் ஏதாவது சொல்லுங்க. ராஜா சார் வந்து எல்லாருக்குமே ஒரு முன்னோடி மாதிரி. அஃப்கோர்ஸ் ஐ லவ் ராஜா சார்ஸ் மியூசிக் ஆல்சோ பிகாஸ் இவ்வளோ ராகங்களை வந்து அவர் எடுத்து, உங்களுக்கு தெரியாது இல்லை, கர்நாடக இசை ராகங்களை எடுத்து சினிமாவில் அப்படியே பியூட்டிஃபுல்லாக கொடுக்குறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. அது பண்ணியிருக்கிற ஒரு மகா மேதை. மணி சார் அண்ட் ராஜா சார் காம்பினேஷன் வேணா ஒரு பாட்டு பாடலாம். சொல்லு பாடு. சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யார் யாரோ உந்தன் கண்ணில் ஏந்தான் நீரோ சின்ன தாயவள். அது ராஜாவுடைய சாங்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய சோகம் ஒன்று ஓடி வரும். அது அவர் பர்பஸாக செய்கிறாரா? அது அப்படி வருது? அது அவர் தான் சொல்கிறாரே சார், அவருக்கே தெரியலன்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வருது, அப்படியே ஹார்மோனியத்தை கை வச்சா எனக்கு வருது, நான் அப்படியே டக்குன்னு 10 நிமிஷத்தில் பண்ணுவேன், அதை ரெக்கார்ட் பண்ணுவேன், எனக்கு பகவான் அப்படி கொடுக்குறாரு அப்படின்றது அவரோட பக்தின்னு நினைக்கிறேன். அது அவரோட மெலடிஸ் இருக்கு பாருங்க. அவரோட மெலடிஸ் நீங்கள் நிறைய கேட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். அதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன? அவர் எப்படின்னா ஒரு மேஜர் ஸ்கேல் ஆரம்பிப்பார், டக்குன்னு ஒரு மைனர் நோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு சாதாரணமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தெய்வதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இல்லை ஒரு சின்ன நீயை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், பிரதிமத்தியமத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்தரகாந்தாரத்துலேருந்து திடீர்னு சாதாரண காந்தாரம் மைனர் தேர்டுக்கு போவார், இல்லை 6th ஸ்கேல் டிகிரி ஒன்று வைப்பார் அங்கே தெய்வதத்தை. ஒரு இன்டர்வெல்லை வந்து ட்ரைட்டானிக்காக பண்ணுவார். அந்த மாதிரி மாறிண்டே வரும். அந்த பாட்டுக்குள்ளே அவ்வளோ இன்ட்ரிகசிஸ் இருக்கும் அதை பார்க்க. அப்புறம் பேஸ் லைன் ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் அவருக்குன்னு சில அந்த டைமில் அவர் வச்சுன்றது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அவர் திங்கிங்கும் அந்த ஒரு சிம்ஃபானிக் வே. அது அவர் இப்போவே நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காரு. அவர் பாக்கை பற்றி சொல்லியிருக்காரு, பேட்டோவன் பற்றி சொல்லியிருக்காரு, மோஜார்ட் பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் அவர் இப்போ அதெல்லாம் கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தோடையே இருக்காருங்கிறது புரியுது. இந்த வயசுலேயும் வயசு என்ன சார், ஏஜ் இஸ் அ நம்பர். கமல் சார் பாருங்க எப்படி இருக்காரு, சூப்பர், எக்ஸ்ட்ராடினரி. டான்ஸ் ஆடுறாரு, எழுந்து அவ்வளோ நல்லா பாடுறாரு. என்ன ஒரு ஃபிட்னஸ், மென்டல் ஷார்ப்னஸ், இட்ஸ் ஆல் இன் த மைண்ட் சார். ஆர் பாடி அண்ட் மைண்ட் ஆர் இன்டர்ட்வைன்ட். பட் இளையராஜா வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல வரமாட்டேங்கிறாரு, இன்னும் ஒரு பழமையிலே இருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் இல்லை சார். ஐ திங்க் ராஜா சார் இஸ் டைம்லெஸ். மார்க் மை வேர்ட்ஸ், டைம்லெஸ். அதுதான் வார்த்தை அவருக்கு. இந்த காலம்ங்கிறது என்ன சார்? ட்ரெண்டிங், ட்ரெண்ட். வாட் இஸ் a trend? A trend is something that people replicate and create some patterns with. And people, when you give quality things to people, they will replicate quality things. That is what Ilayaraja sir has
been doing for many years. அப்படின்னா அவர் வந்து இன்றைய இந்த மெட்டாலிக் சவுண்ட் இருக்கு பாருங்க, அதையே ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்குள்ள அந்த ட்ரெண்டு அவர் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு? இல்லை, அது ஏற்றுக்க மாட்டேங்கிறாருங்கிறது சரியான கேள்வியாங்கிறதே எனக்கு தெரியல. எல்லா மியூசிஷியன்ஸுக்கும் அவங்க சவுண்டை கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது ஏற்றுக்கிறது மக்களோட ஒரு டேஸ்ட். இதுல ராஜா சார் ஏத்துக்காதது வந்து ஒரு விஷயமே இல்லையா சார்? அவர் இசையை அவர் கொடுக்குறாரு, அவ்வளவுதான விஷயம். இல்ல, இன்றைய இளைஞர்கள் வந்து அந்த சவுண்ட் கான்சியஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க. அந்த இசை நிறைய அவங்களுக்கு பிடிக்கிறது. பட் அதே இளைஞர்கள் வந்து ராஜா சார் பாட வச்சு எவ்வளோ ரீல்ஸ் பண்றாங்க இருக்கே. ஐ திங்க் we cannot label young people as someone who is listening to the labelsலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். பிகாஸ் நிறைய யூத் வந்து ராஜா சாருக்கு பைத்தியமாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து லேட்டஸ்டாகவும் கேட்குறாங்க, வெஸ்டர்னும் கேட்குறாங்க, ரேப் கேட்குறாங்க, ராஜா சாரும் கேட்குறாங்க. ஸோ ஐ திங்க் அவங்க இல்லை, இன்றைக்கு உள்ள தலைமுறை வந்து ராகம் பேஸ்டை விட ரித்தம் பேஸ்டாக ரொம்ப ஜாஸ்தியாக இன்வால்வ் ஆகிட்டாங்க. பட் சார் இப்போ அஞ்சுவன பூவை கொடுத்துருக்காரு ரேமான் சார்னா எல்லாரும் வாங்கி நம்பர் 1ல வச்சிருக்காங்களே சார் அந்த பாட்டை. அது முழுக்க அப்படி சொல்லிட்டு முடியாதுங்கிறீங்க? கண்டிப்பாக அது மெலடி, எப்படி ஒரு மெலடி கொடுத்துருக்காரு ரேமான் சார் அஞ்சுவன பூவே. அந்த பாட்டை இப்போ டாப்பில் வச்சுருக்காங்க மக்கள், உலக மக்கள். அதுதான் ட்ரெண்டு. ரிதம் பேஸ்ட் சாங் இல்லையே அது. இல்லை, இட் இஸ் அ மெலடி தட் தே கெப்ட் இன் த டாப். ஸோ give people the melody, they will put it on top. So the right melody, right. That's where Rahman sir is a king. இன்றைக்கு அனிருத் போன்றவர்கள்லாம் நிறைய ரித்தம் பேசி நிறைய கொடுத்து மறுபடியும் மக்கள் வந்து அது கேட்டால் ரொம்ப கோடையில் பெய்கிற மழை மாதிரி இதமாக இருக்கும். அப்படி இல்லை சார். அனி இஸ் a very talented artist. அவர் வந்து பியூட்டிஃபுல்லாக தேஷ் கொடுத்துருக்காரே. அது எப்பயாவது தான் நடக்குது ஆபிவி பாடி. பட் இட்ஸ் a beautiful melody. அனிருத் has done beautifully. So and ஒரு ட்ரெண்டிங்காக பீட்டோட பண்ணுறது இட்ஸ் நைஸ், ரைட்? எனக்கே பிடிக்கும். நான் வந்து மைக்கேல் ஜாக்சன் போட்டுட்டு அப்பப்போ டான்ஸ் ஆடுவேன். இல்லை, எனக்கு பிடிக்கும் ட்ராப்பு, ரேப் எல்லாமே பிடிக்கும். ஐ லவ் அனீஸ் ஒர்க் as well. அண்ட் ரஹ்மான் சார் எவ்வளோ பீட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த தக் லைஃப் ஆல்பம்ல கூட இஸ் given beautiful modern sounding, you know. Vinveli Nayaga has got a very club mix and, you know, great beat. பால் டப்பா பாட்டு இருக்கு, ஓமாரா, செமையா இருக்கு. ஸோ இல்லை சார், ஐ திங்க் த ட்ரெண்ட் டுடே இஸ் அபவுட் பீப்புள் கேப்சரிங் த சோல், கோயிங் பேக் டு தட், த சோல் ஆஃப் த சாங். அந்த சோல் ஆஃப் த சாங் வந்துருச்சு, பீப்புளுக்கு பதிஞ்சிருச்சுன்னா அது ஹிட். அது சோல் கேன் பி த மெலடி, இட் கேன் பி த பீட், பட் வென் இட் இஸ் த மெலடி இட் வில் ஸ்டே ஆன் த டாப் பொசிஷன் ஃபார் அ லாங் டைம். நீங்கள் அடிக்கடி முன்னு ராஜா சார் பாட்டுக்கு எதெல்லாம் சொல்லுவீங்க? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா கண்ணு சின்ன கண்ணே. அவதாரம் என் ஃபேவரட். இன்னொரு பாட்டு சொல்லுங்க. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி. அன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் பேசும்போது வருத்தப்பட்டு சொன்னார். யாரோ ஒரு மியூசிக் ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர். அவர் என்ன சொல்லுவார்னா, ராஜா ஃபிலிம் மியூசிக்கில் போட்டு இங்கே அடக்கிட்டாங்க. அவர் ஃபிலிம் மியூசிக் தாண்டி வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருந்திருக்க வேண்டியவர். அவர் அங்கே அவர் நிறைய சாதனை படைக்கலாம். அவரோட ஐடியாஸ் தான் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. அவரை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடக்கிட்டாங்க. இங்கே அவரும் இதில் இருந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? எப்படி? இல்லை, யாருமே அடக்க முடியாதுங்கிறது தான் என்னோடது. ஐ ஹாவ், as you know, I have done a PhD. So philosophy நான் படிச்சிருக்கேன். அதில் என்னன்னா ஃப்ரீ வில்லுங்கிறது இஸ் தேர். ஒரு மனுஷனுக்கும் ஃப்ரீ வில் இருக்கு. சரி, அந்த ஃப்ரீ வில் அவங்க எக்ஸசைஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையை அவங்க தான் வழி நடத்துகிறாங்க. யாரையுமே அடைச்செல்லாம் வைக்கலாம் முடியாது. ராஜா சார் தனக்குன்னு ஒரு பாதையை தமிழகத்தில் வகுத்துட்டு அவர் வந்து அதில் நம்பர் 1 இருந்திருக்காரு அந்த பீரியடில். அது அவரோட சாய்ஸ். ஆனால் அது வந்து அவருக்கு இன்னைக்கு வேலியன்ட்டு போய் உலக அளவில் பண்ணியிருக்காரு.
அதுவும் அவரோட சாய்ஸ். ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு கருத்து சொல்லிட்டு வாய் இருக்குன்னு கருத்து சொல்றதெல்லாம் பண்ணக்கூடாது சார். இல்லை பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நான் பண்ண மாட்டேன். இல்லை குளோபல் லெவலில் அவர் இன்னும் பெரிய லெவலில் வந்திருக்க வேண்டியவர். சி யூ கேன் சே தட் ஆஃப் எனிபடி. காலகட்டம் கூட சொல்லலாம். இப்போ வந்து பீட்டில்ஸ் வந்து 60s இருந்துட்டாங்க, அவங்க இப்போ பிறந்திருந்தா எங்கேயோ போயிருப்பாங்க. அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்திருப்பாங்க. அப்போ இன்ஸ்டாகிராமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் சொன்னால் யாரை வேணால் எப்போ வேணால் கம்பேர் பண்ணலாம். ராஜராஜ சோழன் இப்போ வாழ்ந்துருக்க வேண்டியவன் எப்படி இருந்திருப்பான் தெரியுமா அப்படி சொல்லலாம். என்ன அதெல்லாம் 5 நிமிஷத்துக்கு கேமரா கொடுத்தா என்ன வேணால் சொல்லுவாங்களா எல்லாரும்? சொல்ல வேண்டியதான். கேட்குறவன் இருக்கிற வரைக்கும் சொல்கிறவங்க இருப்பதான் இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய இசையமைப்பாளர் வந்திருக்காங்க. ஆமாம் சார். திப்புவோட பையன் சாய் அபயங்கர் வந்திருக்காரு, அதுக்கப்புறம் வித்யாசார் பையன் வந்திருக்காரு. அது மாதிரி நிறைய புதுசு புதுசாக நிறைய பேர் வராங்க. அவங்க மியூசிக் வந்து வேற மாதிரி இருக்கு, சிலது ரொம்ப ஓசையாக கூட இருக்கு. நீங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஐ லவ் இட். சி பிகாஸ் நான் சொன்னேன், நான் சின்ன வயசுலேருந்து வெஸ்டர்னை கேட்டு வளர்ந்துவோம். எங்கள் அப்பா வந்து கப்பல் இன்ஜினியராக இருக்கிறதுனால நிறைய வெஸ்டர்ன் தான் வீட்டில் வந்து வாங்கிட்டு வருவார் ஃபாரின்லேருந்துலாம். ஸோ அந்த வெஸ்டர்ன் சவுண்ட்ஸ்லாம் கேட்டு வளர்ந்து தான் ஐ லவ் வெஸ்டர்ன் அண்ட் ஐ லிவ்ட் அப்ராட் ஆல்சோ. ஸோ ரேப் இதெல்லாம் நீங்கள் ஒரு இதில் கூட சொல்லியிருக்கீங்க, நான் வந்து கரண் கார்பெண்டரோடைய பெரிய ரசிகன். கேரன் கார்பெண்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கத்துனது. நாங்கள் ஆக்சுவலாக கர்நாடக சங்கீதம் ஃபர்ஸ்ட் கற்றுக்கவே இல்லை. 13 வயசுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ சென்னையில் இருக்க போகிற, நீ வந்து கர்நாடக சங்கீத குடும்பத்துலேருந்து வந்திருக்க, நீ கர்நாடிக் மியூசிக். அதை நான் இசைட் அம்மா நான் கர்நாடிக் மியூசிக்கை மெயினாக கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் மட்டும் தான் பாடிட்டு இருப்பேன் ஜாலியாக. ஸோ எனக்கு வந்து இந்த வெஸ்டர்ன் பீட்ஸ் வெஸ்டர்ன் அண்ட் ஆல்சோ ஆஸ்திரேலியாவில் யூனிவர்சிட்டியில் வெஸ்டர்ன் மியூசிக் படித்ததுனால, முறையாக படித்து PhD வரைக்கும் பண்ணதுனால எனக்கு அதுவும் தெரியும். அண்ட் ஐ நோ ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு மேக் இட். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் தட். ஐ லவ். எனக்கு சாய் அபயங்கர் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ஹி இஸ் வெரி 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 டேலண்டட் ஆர்டிஸ்ட், வெரி லைக் நேச்சுரல் சவுண்ட்ஸ். ஹர்ஷவர்தன் வித்யாசாகர் சன், அவர் ஃபேன், என்னோட ஃபேனுன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணார் இன்ஸ்டாகிராமில். என்னோட ரீல்ஸ் ராகம்லாம் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஐ எம் ஹிஸ் ஃபேன் டூ. I really like his voice, and Abhyankar also follows me, I think, on Insta. So, you know, there's that mutual respect, I think, that we have, because all of us are working towards one goal, which is to make people happy. சங்கீதத்தோட இசையோட பயன் என்ன? இதெல்லாம் விட்டுட்டு அது திங்க் பண்ணும்போது இசையோட பயன் என்னன்னா, ஒரு மனசையும் கொஞ்ச நேரம் சாந்தமாக்கி, கொஞ்ச நேரத்துக்கு அந்த உலகத்தோட கவலைகள் எல்லாம் மறக்க வச்சு அமைதியோ ஒரு சந்தோஷத்தையோ கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, தன்னிலையை மாற்றி கொடுக்கக்கூடிய நிலை இசை. அந்த இசையை கொடுக்கறதுக்கு தான் சார் எல்லாருமே கஷ்டப்படுறோம். நான் ராகமா பாடுறேனோ, இல்லை அஞ்சுவண்ண பூவே நான் பாடுறேனோ, இல்லை ரஹ்மான் சார் வந்து உசுரே நீதானேன்னு பாடும்போது எல்லாரோட உயிருமே அவர் கையில் இருக்கு. அது மாதிரி ஒருத்தருக்குமே ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த ஸ்டைலில் நம்ம வந்து மக்களை போய் சேரணும். ஸோ ஐ திங்க் அந்த ஒரு ரெஸ்பெக்டில் பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் டூயிங் கிரேட் ஜாப். You know, interesting composers. I like G.B. Prakash as well. His sound is good. Of course, you've got more, you know, upcoming like very talented people who are coming. ஒரு படம் பண்ணிக்கிறவங்க அவ்வளோ நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த புதுசாக நிறைய பேர் பண்ணும்போது லிரிக்கல் வேல்யூவே இல்லாமல் போயிடுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. லிரிக்ஸ் சுத்தமாக காணாம. ஒரு காலத்தில் கண்ணதாசன் மாதிரி, வாலி மாதிரி, புதுமை பித்தம்னு எத்தனையோ பேர் அற்புதமான லிரிக்ஸ்லாம் எழுதினாங்க. இன்னைக்கு லிரிக்ஸுங்கிறது தேவையில்லை, யாரோனா எழுதலாம். அதுக்கு நம்ம என்னதான் பாட்டு போடுறவங்க தான் முக்கியம், லிரிக்ஸே தேவையில்லைங்கிறப்ப ஆகிட்டு கவிஞர்களுக்கு வேலை இல்லாமல் போயிட்டு நிறைய பேர். அதான் மேபி the number of songs have reduced perhaps, but also the kind of wordings-ம் மாறுறது. கலோக்கியல் டைப்பில் வேர்டிங்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த கால இளைஞர்கள் வந்து நல்ல ஒரு கவித்துவமான வரிகள்லாம் கேட்க தயாராக இல்லைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக தயாராக இருக்காங்களே சார். உசுரே நீதானே நீதானே, உசுரே நீதானே நீதானே, நிழலாவும் கூட நானே. என்ன கவித்துவமாக இருக்குது. இதுதான் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு ராயனில். இந்த ட்ரெண்டிங் அப்பப்போ நடக்குதுங்கிறனா? இல்லை இருக்குது சார். இல்லை இருக்கு நல்ல வரிகளை வந்து இப்போ நல்லா பிடிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த அஞ்சுவண்ண பூவிலே பயங்கரமாக ரீல்ஸ் வந்து பிஞ்சு விரலெங்கேல போயிட்டுருக்கு. பிஞ்சு விரலெங்கே வந்து காத்தா வரேன் காப்பா வரேன்லாம் வச்சு ரீல்ஸ் போட்டு தேவைப்படுது சார். அது இப்போ போயிட்டுருக்கு. அதுக்குன்னு ஜிங்குச்சால ரீல்ஸ் போடாமல் இருப்பாங்களா? ஜிங்குச்சா ஜிங்குச்சா பியூட்டிஃபுல்லாக இருக்கே, ஜாலியாக இருக்குது, ரீல்ஸ் போடத்தான் போடுவாங்க இல்லை? ஸோ ரெண்டு விதமாகவும் இருக்குது. ஐ திங்க் பீப்புள் ஆர் பிளெஸ்ட் டுடே டு ஹேவ் மோர். தி கம்பேரிசன் ஐ வுட் கிவ் சார் இஸ் வெரி சிம்பிள்.
40 வருஷம் முன்னாடி நீங்கள் ஒரு கல்யாணத்தில் போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இலை சாப்பாடுன்னா இதுதான் கிடைக்கும். சாம்பார், ரசம், கறி, கூட்டு, வத்த குழம்பு, அப்பளம் எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்தில் போய் ரிசப்ஷன் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பக்கம் சவுத் இண்டியன் அப்படின்றாங்க, ஒரு பக்கம் நார்த் இண்டியன், ஒரு பக்கம் மஞ்சூரியன், ஒரு பக்கம் சாட்டு, ஒரு பக்கம் ஐஸ்கிரீம், ஒரு பக்கம் 40, 50, 60 வகை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இந்த காலம்னு நான் நினைக்கிறேன். தெர் இஸ் சம்திங் ஃபார் எவ்ரிபடி அண்ட் தட் இஸ் வெரி ஸ்பெஷல் சார். இது இந்த காலம் இது இந்த காலம். இட்ஸ் எ காலம் வேர் வெரைட்டி இஸ் சோ பியூட்டிஃபுல். இட்ஸ் பிக். நம்ம தேவையில்லாம அந்த காலத்தோட ஒப்பிட்டே இருக்கக்கூடாது. எப்போ சமையல்ல இல்லையோ, எப்போ உடையில இல்லையோ, இசையில ஏன் சார் அது நம்ம ரிக்ரெசிவாக இருக்கணும்? நீங்கள் இப்போ கல்யாணத்துக்கு போகிறேன், பஃபே ஒரு 40 ஐட்டம் இருந்தால் சந்தோஷப்பட மாட்டேல? நான் யூ ஹேவ் அ பேல்பூரி ஃபர்ஸ்ட் இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், அந்த காலத்தில் ரசம் தான் வச்சா அப்படின்னு இப்போ சாப்பிடவே இல்லை. நீங்கள் சொல்லுங்க. இல்லை அது ஒன்றுதான். அப்புறம் இது இந்த காலம். இது இந்த காலம், அழகான காலம். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். there is only one present sir. There is only one present moment. That is a present from God. ஸோ நம்முடைய உரையாடலும் ஒரு முடிவுக்கு வருது. தக் லைஃப் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு நியூ லைஃப் வரும். தேங்க்யூ சார். வரணும் அப்படின்னு தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமா நாங்கள் விரும்புகிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் இன்டர்வியூவிங். அண்ட் நேர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த அஞ்சு வண்ண பூவே பாட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, உங்கள் பாசம் வந்து நன்றி. உலக அத்தனை பேருக்கும் நன்றி. இவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க அந்த சாங்குக்கு. எனக்கும் சரி, ரேமான்ஸோட ரிப்ரைஸ் வெர்ஷனுக்கும் சரி அவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க. கொடுத்துட்டே வாங்க. தக் லைஃப்பை போய் தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. தேங்க்யூ, வணக்கம்.